சென்னை அடுத்த சோழவரத்தில் மனைவியிடம் டியூஷன் படிக்க வந்த பள்ளி சிறுமிகள் 9 பேரிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக ICF ஊழியரும் மத போதகருமான விக்டர் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள் என்ன, சொல்லுங்க. சென்னை அடுத்து சோழவரம் கம்மத்துக்குளம் பெருமாள் கோவில் பகுதியைச் சேர்ந்த காமராஜ் என்கிற விக்டர் 55 வயதான இவர் தான் இந்த போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர் ICFல ஊழியராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில இவர் குடியிருக்கக்கூடிய அந்த பகுதியில ஜப கூட்டம் ஒன்றை நடத்தி வருவதாகவும் மத போதகராக இவர் இயங்கி வருவதாக சொல்லப்படுகிறது. இவருடைய மனைவி நடத்தி வந்த அந்த டியூஷன் சென்டருக்கு, இவருடைய மனைவி அங்கன்வாடியில பணிபுரியக்கூடியவர். இவர் வீட்டிலே டியூஷன் சென்டர் வைக்கிறது. அந்த டியூஷனுக்கு வரக்கூடிய 10க்கும் மேற்பட்ட சிறுமிகள் படிப்பதாகவும், இவருடைய மனைவி இல்லாத நேரத்தில் இவர் டியூஷன் எடுப்பதாக கூறி அந்த சிறுமிகளிடம் ஒரு பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. ஒரு 2 சிறுமிகள் அவருடைய பெற்றோரிடம் தெரிவித்ததன் அடிப்படையில் தான் புகார் கொடுக்கப்பட்டு இந்த விக்டர் என்கிற காமராஜ் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். செங்குன்றம் மகளிர் போலீசாரால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தொடர் விசாரணையில ஒரு 9 சிறுமிகளை இதே போன்ற ஒரு பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தி இருப்பதாக விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அது தொடர்பான புகார்களையும் அந்தந்த சிறுமிகளுடைய பெற்றோரிடம் பெற்று அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்வதற்காக போலீசார் அதற்கான ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். போக்சோ வழக்கை கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த நபரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான பணிகளிலும் ஈடுபட்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.